குட் மார்னிங். காலையில் 5 o'clock என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வேலையாக வந்து என்னென்னா இந்த மாவு பொங்கி இருக்கான்னு பார்த்தேன். நேற்று ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சேன்னா அது அன்னைக்கு அரைச்சி வைக்கிறது அன்றைக்கி எல்லோரும் ஒரே டென்ஷனாக தான் இருக்கும். மாவு நல்லா பொங்குமா நல்லா வருமானு. இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா வரவே இல்லை. ஏன்னா அரைச்சி எப்படி வச்சேனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிக்கும் போது போச்சடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எந்திரிச்சதுமே கொஞ்சம் லேட்டு தான். கிச்சனை வர்றதுக்கு 5 மணி ஆகிட்டு பின்ன கடகடான்னு வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து முட்டை குழம்பும் ஆப்பவும் அப்புறம் கோவக்காய் பொரியலும் தான். எல்லாமே காலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்தே ஒரே குழம்பா வச்சுட்டேன். அதனால் வேலை கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கு முன்னாடி சுடுதண்ணி ஒரு கிளாஸ் குடிப்பேன். ரீசெண்டாக தான் இப்படி குடிக்க ஆரம்பித்தேன் வெறும் வயிற்றுல. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தணுத்த தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நெஞ்செரிச்சல் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறதுனால இடைக்கிடைக்கு லைட்டான சுடுதண்ணி குடிச்சிக்கிடுவேன். அப்படியே கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு வெளியிலலாம் வேடிக்கை பார்த்துட்டு சரி நின்னா சரியாகாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அதை எடுத்து கடகடான்னு கட் பண்ணிட்டேன். அந்த கேப்பில் இடைக்கிடைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு ரொம்ப சூடாயிட்டு தண்ணி. அதனால் இன்றைக்கி சிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். கட் பண்ணி முடித்தேன்னா ஆதி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சேன்னா திரும்ப அது கழிஞ்சிட்டு திரும்ப ஒரு பாத்திரம் வச்சேன். திரும்ப அடுத்து அது சரியாகலைன்னு சொல்லிட்டு வேறு அதே ஃபஸ்ட்டு வச்ச பாத்திரத்தில் வச்சுட்டு திரும்ப பொரியல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து இப்படியே தான் இருக்கும். மேக்ஸிமம் 5லேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் சேம் ரொட்டீனே தான் இருக்கும். குக்கிங்கு க்ளீனிங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் நான் வந்து டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு கடகடான முட்டை குழம்பு வச்சு அப்புறம் கோவக்காய் பொரியல் பாதி வெந்துட்டு இன்னி கொஞ்சம் கூட வேக இருக்குது. அதுக்கடையில் முட்டையெல்லாம் உரித்து வச்சுட்டேன். சாப்பாட்டெல்லாம் ஊறி அதெல்லாம் கழுகி வச்சுருக்கேன். குக்கரை அடுப்பில் வைக்கலாமென்ட்டு வச்சு முடிச்சதுமே நான் அப்பப்போ வந்து சின்ன ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். ஏன்னா வந்து பெரிய பெரிய பாத்திரமாக இருக்கா குக்கிங் பாத்திரம்லாம் அதெல்லாம் வந்து அடுப்பை அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து மாற்றிட்டு அப்போமே வந்து வாஷ் பேஷனில் போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து அந்த வாஷ் பேஷனில் கிடக்க பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன். இல்லாட்டி நிறைய ஒரு மூட்டை இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கழுவும்போது. இன்றைக்கி அதனால் டைம் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு இனி பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் போன அப்புறம் திரும்ப சிங்கக்குள்ளே ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு வந்துடும். எப்போவுமே வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு 4-5 வாட்டியெல்லாம் கண்டிப்பாக நான் பாத்திரம் கழுவிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பாத்திரம் சேருது ஏன்னே தெரியல. ஆனால் ஒரு வேளை 3 நேரத்துக்கும் 3 டைப்பாக குக்கிங் பண்ணனாலையாக இருக்கும். பாத்திரங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு பையனையும் பாத்ரூம் போக சொல்லிவிட்டு 3 நாளாக கோயம்புத்தூர் நல்லா மழையும் சில்லுன்னு இருந்துச்சு. துணியே காய மாட்டேன்ட்டு அதெல்லாம் இப்படி கட்டிலே விரித்து வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் மடக்கிட்டு இருக்கலாம் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அப்படின்ட்டு நான் அதெல்லாம் மடக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷினில் போட்டுமே காய மாட்டுக்கு நல்லா அவ்வளோக்கு சில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட்டு நல்ல குளிர் எங்கள் ஊர் மாதிரியே இருந்துச்சு. எங்கள் ஊரில் எல்லாம் இடுக்கியில் வந்து ஒரு துண்டு காய போட்டாலே 4 நாளாகவும் காயுதுக்கு. அதே மாதிரி ஆயிட்டிங்க. ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி வந்து 2 நாளாக வந்து மழை கம்மி தான். அந்த இடையில நான் வந்து சோறு அடுப்பில் வச்சுட்டு போயிருந்தேன்னா அது வேலை வாங்கிட்டு என்னன்னு தெரியல. நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணது அன்றைக்கி உடனே பருப்பு ஊற்றும் இல்லாட்டி இந்த கஞ்சி தண்ணி ஊற்றிடும். இன்றைக்கி வந்து கஞ்சி தண்ணி ஊற்றிடுச்சு. அதையும் கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். விட்டுட்டோம்னா காஞ்சி அப்புறம் போட்டு தேய்ன்னு தேய்க்க வேண்டியதான். அதையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 6:30 ஆகும்போது வந்து என் பையனை உசுப்பிடுவேன். அதுக்குள்ளே குக்கிங் வேலை எல்லாமே முடிச்சிடுவேன். இன்றைக்கி என்னென்னா பாத்திரம் வாஷ் பண்ணியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஒரே ஒரு குழம்பு தானே வச்சேன். சிம்பிளாக முடிஞ்சிட்டு நேரம் ரொம்ப இருந்துச்சு. அதனால் பாத்திரம் விளக்கி வச்சுட்டு அவனை உசுப்பி விட்டுட்டு பாத்ரூம் போடா அப்படின்ட்டு நான் வந்து மாவை ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஆப்ப மாவில் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பஞ்சசாரை போட்டு கலக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய பையன் வந்து இந்த வருஷம் தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். தன்னை குளித்து நான் கொஞ்சம் அவனே வந்து ரெடி ஆகுத மாதிரி வெளியே
ஸ்கூலுக்கு கொஞ்சம் ரெடி ஆகுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம், குளிக்குது, தொடச்சி விடுது, எண்ணெய் வைக்குது எல்லாம் அந்த மாதிரியெல்லாம். இந்த வருஷத்துலேருந்து நீயே பண்ணுடா, பெரிய பையன் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இனி இவனையும் பார்க்கணும். இனி சின்னவன் 2 மாதத்துல வந்து அவனும் ஸ்கூலுக்கு போயிடும், அவனையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீ பெரிய பையனை ஆட்டடா, நீ வந்து மெதுவாக ஒன்று ஒன்றா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு அவனை ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து சந்தையாக இருந்தான். அப்போ அங்கேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த கேரட்டு தக்காளியெல்லாம் நனைஞ்சிருந்துச்சு. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே சீக்கிரமாக அழுகிரும். அதை வந்து ஓவர் நைட்டு அப்படியே வந்து கீழே நான் அப்படியே சும்மாவே வச்சுருந்தேன். வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அது எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அங்கேயும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இது இப்படியே விட்டேன்னா அங்கிட்டு இங்கிட்ட சவட்டி கிச்சனை மொத்தம் ஆக்கி வச்சிடறேன் நானே அவசரத்தில். அப்புறம் 7:15 வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஊற்றும்போது ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து சுட்டுருவேன். அப்போ அவங்க வந்து குளிச்சுட்டு வந்து ரெடியாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அப்புறம் இதுக்கடையில் அவனையும் பார்க்கணும். அவன் ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்தியான்னு கொஞ்சம் பின்னாடி நடக்கணும். அவன் தண்ணியாக வச்சோம்னா ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுவான். சில நேரம் உள்ளே கூட இந்த பெனியனே மறந்துட்டு போயிடுவான். நம்ம சொல்லி கொடுக்கணும் கொஞ்சம் பழகட்டும் அப்படின்ட்டு. ஆப்பை சுட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் அவனுக்கு சேர்த்தே சுட்டு வச்சுட்டு அவனுக்கு சுட சுட கொடுத்துருவான். அவனுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். என்னதாக இருந்தாலும் சுட சுட கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு சூடாகவே அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்போ வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதனால் திக்காக ஊற்றாமல் தின்னாக ஊற்றி கொடுத்துட்டேன், சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போன அப்புறமா வந்து நான் வந்து தலையில் வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணேன். 3 நாளாக தலையில் எண்ணெய் வைக்கல. எனக்கு தலைவலி வந்து, அதாவது கோயம்புத்தூர் வரக்கு முன்னாடி முடி நல்லா இருக்கும். எனக்கு முடி ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா லென்த்தாக இருந்தாலுமே பிடிக்கும். ஆனால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். ஆனால் எனக்கு அது மட்டும் இல்லை. எனக்கு எப்போவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா முடி இருக்கும், அடர்த்தியாக நல்லா இருக்கும் முடி, நிறைய இருக்கும். எல்லாருமே கண்ணு வைப்பாங்க, அப்படி இருந்துச்சு. ஆனால் மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு குழந்தையில பாதி முடி போச்சு. அப்புறம் செகண்ட் டெலிவரியிலையும் பாதி முடி போச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் இங்கே உப்பு தண்ணியும் செட் ஆகலை. இடைக்கடைக்கு வீடு மாறிட்டு இருக்குமா, அதுலேயே வந்து பாதி முடி கொட்டிடுது. சரி, இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்சது இந்த ஆயிலை வந்து லைட்டாக காய்ச்சி வச்சுக்கிடுவேன். அதை தான் வந்து வாரத்துக்கு வந்து 3 வாட்டி வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஓவர் நைட்டு கண்டிப்பாக எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் இருக்காதீங்க, ஏன்னா வந்து நல்லா பொடுகு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு இது வந்து எப்படின்னா, அது வந்து பாரம்பரியமாக தான் முடி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா வழியிலையுமே நல்லா முடி இருக்குது, அம்மா வழியிலையுமே நல்லா முடி இருக்குது. அதை நல்லா பாதுகாத்தோம்னா நல்லா வளரும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை. சரி, இருக்கிற முடியை காப்பாற்றிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து மேக்ஸிமம் ஒரு கொண்டை போட்டு வச்சுருவேன். இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கானுக்காக மாட்டுவால் மாதிரி பின்னி போட்டேன். அதுக்கப்புறம் பெட்ரூமு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவேன். அப்போ இருக்கும் சமயம் வந்து 9:30 10 மணி ஆயிடுச்சு. என்னோடய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், பாய்.